உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் அனுகூலமான கிரக சஞ்சார நிலையாகும். வருமானம் இம்மாதம் முழுவதும் திருப்திகரமாக இருக்கும். தை 21ஆம் தேதி வரை களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உஷ்ண சம்பந்தமான பிணிகள், இரத்த அழுத்தம், கைகால்களில் மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்தும். மருத்துவ சிகிச்சையை தவிர்க்க இயலாது. மாதம் முழுவதும் சுக்கிரன் அனுகூலமாக இல்லை. செவ்வாயும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. தை 21ஆம் தேதி செவ்வாய் அஷ்டம ராசிக்கு மாறுவதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ஜீவனஸ்தானத்தில் ராகு. வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பும் அதிக பொறுப்புகளும் உங்கள் பொறுமைக்கு சோதனையாக அமையும். இருப்பினும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சலுகைகள் கூடும். சிலருக்கு சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இம்மாதம் முயற்சிக்கலாம். விருப்பம் நிறைவேறும். தொழில், வியாபாரம். கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். இம்மாதம் முழுவதும் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற மாதம் இது. வர்த்தகத்துறையினர் புது விற்பனை கிளைகளை ஆரம்பிக்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு மிகவும் சாதகமாக அமைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும். லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உதவிகரமாக உள்ளார். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைப்பதில் அதிக தாமதம் ஏற்படும். வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருப்பினும் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் அரசியல் பிரமுகர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம். பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளதை கிரகங்கள் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வலியுறுத்தி காட்டுகின்றன. என்றோ செய்த தவறுகள் இம்மாதம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடும். கட்சி விவகாரங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியம். மாணவ மாணவியர். தை மாதம் 13ஆம் தேதி வரை கிரகநிலைகள் மாணவ மாணவியருக்கு சாதகமாக இல்லை. சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடும். பிற மாணவர்களுடன் விலகியிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் சரியில்லை. தை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அஷ்டமராசிக்கு மாறுகிறார். வயல் பணிகளின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக இரவு நேரங்களில் வயல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போதும் நவீன விவசாய வசதிகளை பயன்படுத்தும் போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பெண்மணிகள். குரு பகவான் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை நிம்மதியாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும். அஷ்டம ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் தை 21ஆம் தேதி செவ்வாயும் சூரியனும் சேர்வதால் உடல் நலனில் கவனமாக இருங்கள். பரிகாரம். வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 25 காலை முதல் 27 முற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.